எம்சாண்ட் நன்மைகள் என்ன, சிறப்புகள் என்ன, அது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கறதான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு WA சிவில் ஒர்க்ஸ். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல எம்சாண்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எம்சாண்ட் அப்படின்னா மேனுஃபேக்சர்டு சாண்ட். இது தற்போது அனைத்து விதமான கட்டுமானங்களிலும் இதுவே பிரபலமா அதிகமா பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. அதே மாதிரி தான் எம்சாண்ட் தயாரிக்கும் கல்குவாரிகள் பல இடங்களில் இருப்பதால் கட்டுமானத்துக்கு தேவையான எம்சாண்ட் கிடைக்கிறது ரொம்ப சுலபமா இருக்குங்க. அதனால நமக்கு தேவையான தரமான எம்சாண்ட் ரொம்ப எளிதா கிடைச்சிடும். விலையும் ரொம்ப குறைவா இருக்கிறதால இது நம்ம வீடு கட்டுற மொத்த கட்டுமான செலவுலையும் கணிசமான தொகை இது குறைச்சுக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, எம்சாண்ட் நீங்க உங்க ஊர்லயே வாங்கிக்க முடியும். இது எப்பவும் கிடைக்கும் அப்படிங்கறதுனால நம்ம இடத்துக்கு எம்சாண்டுகளை கொண்டு வரதுக்கான போக்குவரத்து செலவும் நமக்கு ரொம்ப குறையுது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எம்சாண்ட்ல ஒரே நேரத்துல மொத்தமா எம்சாண்ட் வாங்க முடியலனாலும் சரி, இல்ல உங்ககிட்ட பணமோ அல்லது இடப்பற்றாக்குறையோ இருந்தாலும் சரி, இதை நாம தேவைக்கேற்ப ஒரு லோடோ இல்ல ஒரு யூனிட்டோ இல்ல அரை யூனிட்டோ இவ்வளவு ஏங்க சின்ன அளவுல கூட நம்ம இதை வாங்கிக்க முடியும். எம்சாண்ட் கட்டுமானத்தில் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயம் இது. அடுத்து எம்சாண்ட்ல சிறப்பம்சம் என்னன்னு நம்ம பாத்தீங்கன்னா, வேஸ்டேஜ் தாங்க. நம்ம வாங்குற எம்சாண்ட் ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டு வரதால நம்ம வாங்குற மணல் முழுவதுமா நம்ம கட்டடத்துக்கு பயன்படுத்த முடியும். இதுல கப்பி குப்பை இதெல்லாம் இல்லாதனால சுவர் கட்டுமானத்துக்கு தனியா, காங்கிரீட் போடுறதுக்கு தனியா நம்ம மணலை சலிக்கிற வேலை நமக்கு ரொம்ப மிச்சமாகுது. இதனால கட்டுமான வேலைகள் ரொம்ப வேகமாக நடந்து முடிஞ்சிருங்க. அடுத்து எம்சாண்டின் மிக முக்கியமான விஷயம் சிறப்பம்சம் என்ன நம்ம பாத்தீங்கன்னா, இதனுடைய வலிமைதான். இயந்திரங்களா தயாரிக்கப்படுவதால தரமா சீரானதா இருக்குதுங்க. எம்சாண்டோட துகள்கள் கோண வடிவில், அதாவது ஆங்குலர் ஷேப்ல இருக்கிறதுனால இது சிமெண்டோட மிக வலுவான பிணைந்து கொள்கிறது. இதுல பாண்டிங் ரொம்ப சரியா இருக்கிறதுனால இது கட்டிடத்தோட உறுதித்தன்மையை, அதாவது கம்ப்ரஸ் சிஸ்டத்தை இது அதிகரிக்கிறது. அதே மாதிரி எம்சாண்ட் துகள்கள் சரியான அளவில் இருப்பதால் காங்கிரீட்டுக்குள் காற்று இடைவெளிகள் காரணமாக ஓட்டைகள் உருவாக்கப்படுவதும் தடுக்கப்படுதுங்க. எம்சாண்ட் வச்சு நம்ம வீடு கட்டுறதுல வீட்டோட அஸ்திவாரம், தூண்கள் சொல்ற காலம்ஸ், பீம்ஸ் மற்றும் சுவர்கள், அதே மாதிரி மோல்டுன்னு சொல்ற ரூஃப் ஸ்லாப்ஸ், இதன் மாதிரி கட்டுமானத்துக்கெல்லாம் எம்சாண்ட் ரொம்ப மிக சிறப்பாக பயன்படுத்தப்படுது. அப்ப எம்சாண்ட் துகள்கள் பெருசா இருக்கிறதால இது பூச்சி வேலைக்கு பயன்படுத்த முடியுமாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. எம்சாண்ட்ல 2 வகை இருக்குங்க. அதுல இது எம்சாண்ட், அதை இப்ப நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டாவதா இருக்கிறது பிளாஸ்டரிங் சாண்ட் சொல்லப்படுற பீ சாண்ட். இது எம்சாண்டை விட துகள்கள் சிறியதா ஸ்மூத்தா இருக்கிறதால பிரத்யேகமா பூச்சி வேலைக்கு இது பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. இது மாதிரி நிறைய சிறப்பம்சம் இருக்கிறதுனால தான் அதிகமான மக்கள் எம்சாண்ட் வச்சே தங்களோட கனவு இல்லத்தை கட்டி முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.